அடர்ந்த பசுமை காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது காட்டின் ராஜாவாக எல்லா விலங்குகளாலும் பயந்து மதிக்கப்பட்டது. தினமும் வேட்டையாடி வயிறு நிறைய சாப்பிட்டு தனது குகையில் அமைதியாக ஓய்வெடுப்பது அதன் வழக்கம். ஒரு நாள் மதியம் சிங்கம் குகையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. அப்போது அங்கே வசித்த ஒரு சிறிய எலி சிங்கத்தின் முதுகை பெரிய கல்லென்று நினைத்து அதன் மேல் ஏறி ஓடி விளையாடத் தொடங்கியது. திடீரென்று சிங்கம் விழித்து கோபமாக எலியை தனது பெரிய காலால் பிடித்தது. என் தூக்கத்தை கலைத்தாயே, உன்னை இப்போது சாப்பிடுவேன் என்று கர்ஜித்தது. பயத்தில் நடுங்கிய எலி மெதுவாக பேசத் தொடங்கியது. சிங்கராஜா, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நான் உங்களை கல்லென்று நினைத்தேன். இன்று என்னை விட்டுவிட்டால் ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன். சிறிய எலியின் வார்த்தைகளை கேட்டு சிங்கம் சிரித்தது. சிறிய நீ என்ன உதவி செய்ய போகிறாய் என்று கேட்டாலும் கருணையுடன் அதை விடுவித்தது. நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் சிங்கம் வேட்டைக்காக காற்றில் சுற்றி நடந்தது. திடீரென்று வேட்டைக்காரன் போட்டிருந்த வலையில் அது சிக்கிக் கொண்டது. எவ்வளவு வலிமையாக போராடினாலும் வலை கிழியவில்லை. சிங்கம் உதவி கேட்டு பலமாக கர்ஜித்தது. காடு முழுவதும் அதன் சத்தம் எதிரொலித்தது. அந்த கர்ஜனை சத்தம் எலியின் காதில் விழுந்தது. உடனே அது சிங்கம் இருக்கும் இடத்துக்கு ஓடி வந்தது. சிங்கம் வலையில் சிக்கி தவிப்பதை பார்த்த எலி உடனே தனது கூர்மையான பற்களால் வலையை கடிக்கத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் வலை கிழிந்தது. சிங்கம் விடுதலை பெற்றது. சிங்கம் நன்றியுடன் எலியை பார்த்தது. உருவத்தில் சிறியவனான நீயே இன்று என் உயிரை காப்பாற்றினாய். இனி நான் ஒருவரையும் தோற்றத்தை வைத்து மதிப்பிட மாட்டேன் என்று சொன்னது. அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாகி ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நீதி: ஒருவரின் தோற்றத்தை பார்த்து அவர்களின் மதிப்பை தீர்மானிக்க கூடாது.